ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிக்டாக் அப்ளிகேஷனை நிறைய பேர் டெலிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் நம்ம இந்தியாவில் உருவான சிங்காரிங்கிற அப்ளிகேஷன் செமையாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. டிக்டாக் போட்டியாக இந்த அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இது ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கிது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா வழக்கம் போல் ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஈஸியான முறையில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸே இப்படி தான் இருக்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கலாம். டிக்டாக் வீடியோ மாதிரி டிட்டோ அதே மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ இப்போ பாருங்கள். டிக்டாக்ல இருக்கிற மாதிரி நம்மளும் வீடியோ இதில் அப்லோட் பண்ணியும் போடலாம். இல்லை டிக்டாக்ல நம்ம ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ கூட இதில் பேஸ்ட் பண்ணி அந்த டிக்டாக் லோகோ இல்லாமல் கூட இதில் வீடியோ அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே செய்தின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம யாருக்காச்சும் மெசேஜ் பர்சனலாக அனுப்புறது கூட இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷன் இருக்கும். இதில் இந்தியாவுக்குள்ளே நடக்கிற அத்தனை நியூஸும் இதில் செய்தியாக வரும். ஒரு சில செய்தி நிறுவனங்களில் இதில் நியூஸ் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் அப்டேட் ஆகும்போது நிறையா செய்தி நிறுவனங்களோட நியூஸ் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இங்கே நம்ம தமிழ்நாட்டு செய்திகள் அதையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இது டிக்டாக் மாதிரி இல்லாமல் பல யூஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் செமையாக ஒர்க் ஆகுது. பெங்களூரை சேர்ந்த 2 ப்ரோக்ராமர்ஸ் இந்த அப்ளிகேஷனை உருவாக்கியிருக்காங்க. விளையாட்டு நியூஸ் அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரிக்கெட் பற்றி தான் நிறைய நியூஸ் இதில் இருக்குது. அப்புறம் இந்த புதுசாக வந்த ட்ரெய்லர் இந்த மாதிரி விஷயங்களும் இதில் நிறையா வந்திருக்குது. நீங்கள் ஒரு தடவை இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, இதில் நம்ம வீடியோ பார்க்குறது, ரெண்டாவது இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதுக்கெல்லாம் அவங்க காயின்ஸ் தராங்க. அதை நம்ம பேடிஎம் கேஷாக கூட ரீடீம் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். அதுக்குண்டான ஆப்ஷனும் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் கேம்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வினாடி வினா மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேம்ஸு இருக்குது. ஏகப்பட்ட கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கேம்ஸ் நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். விளையாடவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அந்த கேம்ஸ் விளையாடும்போது நம்ம எடுக்கிற பாயிண்ட்டுக்கு காயின்ஸ் தராங்க. அதை நம்ம பேடிஎம் கேஷை வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கான வழியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கேம் ஓப்பன் பண்ணலாம். இந்த கேம் விளையாடும்போது ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, இந்த மாதிரி ஆட் கொடுக்க வரும். அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் தான் இருக்கும். அந்த கேம்ஸை நம்ம ஈஸியாக ஸ்வீப் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். விளையாண்டு பாருங்கள், நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அடுத்து இதில் பாருங்கள், ஏகப்பட்ட கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இதெல்லாம் இன்னும் எதுவும் விளையாண்டு பார்க்கல. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்கன்னா விளையாண்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் லெஃப்ட் சைடு இருக்க அந்த ரெட் கலர் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் எடுத்த காயின்ஸ் பார்த்திங்கன்னா 506 காயின்ஸ் இருக்குது. அந்த காயின்ஸ்லாம் எப்படி வந்தது, ஒரு வீடியோ பார்த்தது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் அதோட ஹிஸ்ட்ரியும் கீழே கொடுத்துருக்காங்க.
பாருங்கள், ஒவ்வொரு வீடியோ பார்த்ததுக்கும் எனக்கு காயின்ஸ் வந்திருக்கு. தினமும் இதை ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு காயினத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 500 காயின் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 150 காயின்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரீடு இது மட்டும் இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கல. இந்த பணத்தை இந்த காயினை எப்படி பேடிஎம்க்கு மாற்றுறதுங்கிறத நான் அடுத்து வர வீடியோக்குள்ளே உங்களுக்கு பதிவிட்டு காட்டுறேன். அடுத்து இதில் இன்னொரு கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வினாடி வினா மாதிரி இருக்குது. சாரி, 10 செகண்டுக்கு ஒரு கேள்வி அப்படின்னு 10 கேள்வி கொடுப்பாங்க. அந்த கேள்விக்கெலாம் நம்ம ஆன்சர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சருங்கிற மாதிரி செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு காயின்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் விளையாண்டு அதுலேயும் நான் காயின்ஸ் எடுத்திருக்கேன். அந்த டீட்டெயிலையும் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஜெயித்த காயின்ஸ் எல்லாம் என்னோடய ரிசல்ட் என்ன அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண தெரியும். இப்போ பாருங்கள், நான் 10 கேள்விக்கு 6 கேள்வி கரெக்டாக பதில் சொல்லியிருக்கேன். $60 பாயிண்ட்டுக்கு என்ன காயின்ஸோ அது நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். இப்போ அதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தமாக எனக்கு 588 காயின்ஸ் கிடச்சிருக்கு. நான் அந்த 60 பாயிண்ட் இல்லாமல் மறுபடியும் இன்னொரு வினாடி வினா அதுக்கு 20 பாயிண்ட் எடுத்திருக்கேன். மொத்தம் 80 பாயிண்ட். இந்த மாதிரி இதையெல்லாம் ரீடீம் பண்ணுற அந்த விஷயம் மட்டும் இன்னும் டீட்டெயில்ஸாக வரல. அது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பேடிஎம்மில் எப்படி அந்த காயினை நம்ம வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அடுத்து வர வீடியோக்குள்ளே உங்களுக்கு பதிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி இது டிக்டாக் மாதிரி இல்லாமையும் டிக்டாக்கோட ஸ்பெஷலாகவும் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஒரு முறை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேருக்கு மேலே இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் உங்கள் நண்பருக்கு ரெஃபர் பண்ணுறது மூலிமாவும் உங்களுக்கு 600 காயினுக்கு மேலே கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.